Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல conversion process தான் பார்க்க போறோம். fractionல improper fractionல இருந்து mixed fraction எப்படி கன்வர்ட் பண்றது, mixed fractionல இருந்து improper fraction எப்படி கன்வர்ட் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு சொல்ல போறேன். conversion processல improper fraction தான் mixed fractionா மாத்த முடியும். proper fractions மாத்த முடியாது. proper fraction அப்படியே தான் வைக்க முடியும். improper fraction மட்டும் தான் mixed fractionா மாத்த முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. First, improper fraction இருந்து mixed fraction க்கு எப்படி கன்வர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ first improper fractionல எக்ஸாம்பிளுக்காக 33/6 எடுத்திருக்கேன். first ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 33ல எத்தனை டைம்ஸ் ஆஃப் 6 இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ 33ல எவ்வளவு டைம்ஸ் ஆஃப் 6 இருக்கு? 5 டைம்ஸ் ஆஃப் 6 இருக்கு. 5 6 30. ஓகேங்களா? அந்த 5 டைம்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த 5 தான் நம்ம ஹோல் நம்பரா எடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட் ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அதாவது 5 6 30யா? நெக்ஸ்ட் நமக்கு ரிமைனிங் 33ல எவ்வளோ இருக்கு? 3 இருக்கு. அந்த 3யை நம்ம ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டர்ல போட்டுக்க போறோம். அதாவது ஃப்ராக்ஷனோட மேல போட்டுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல இருக்க டினாமினேட்டரையே நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர்லையும் போட்டுக்கலாம். இப்போ 6 அதில் இருக்கு இல்லைங்களா? டைரக்டா நம்ம 6 டினாமினேட்டர்ல போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க மிக்சர் ஃப்ராக்ஷன் என்ன? 5 3/6. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லயே 65/9 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? அந்த 65ல எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் 9 இருக்குன்னு பார்க்கணும். அதாவது 9 டேபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா 7 × 9 63யா? ஸோ 7 டைம்ஸ் ஆஃப் 9 65ல இருக்கு. 7 டைம்ஸ் ஆஃப் 9 என்ன? 63. ஓகேங்களா? அந்த 7 டைம்ஸ், அந்த 7 தான் நம்ம ஹோல் நம்பரா போட்டுக்க போறோம் மிக்சட் ஃப்ராக்ஷன்ல. நெக்ஸ்ட் நியூமரேட்டர்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங், அதாவது 7 9s 63. இப்போ 63 போச்சு, அதாவது 65ல இருந்து 63 போச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் 2 இருக்கு இல்லைங்களா? அந்த 2வை ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டர்ல போட்டுக்க போறோம். டினாமினேட்டர்ல 9 டைரக்டா போட்டுக்க போறோம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை நம்ம டைரக்டா மிக்சட் ஃப்ராக்ஷன்லயும் டினாமினேட்டர்ல போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்ன? 7 2/9. நெக்ஸ்ட் மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருந்து இம்ப்ராப்பருக்கு எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிளுக்காக 5 3/6 எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ல இருக்க டினாமினேட்டர் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஃப்ராக்ஷன்ல கீழே இருக்க நம்பர், அந்த கீழே இருக்க நம்பரையும் ஹோல் நம்பர் 5 இருக்கு இல்லைங்களா? அதையும் மல்டிப்ளை பண்ண போறோம். அதுல வர ஆன்சரை நியூமரேட்டர்ல இருக்க 3யோட ஆட் பண்ண போறோம். இப்போ அப்படி பண்ணா 5 × 6 என்ன? 30யா? நெக்ஸ்ட் நியூமரேட்டர்ல இருக்க 3யோட ஆட் பண்ணா 33. ஓகே, அந்த 33யை நியூமரேட்டர்ல போட்டுட்டு ஆல்ரெடி நமக்கு டினாமினேட்டர்ல ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா? மிக்சட் ஃப்ராக்ஷன்ல 6, அந்த 6ை டைரக்டா நம்ம இதுலயும் டினாமினேட்டர்ல போட்டுக்க போறோம், அதாவது கீழே போட்டுக்க போறோம். இப்போ நம்ம கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன? 33/6. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் மிக்சட் ஃப்ராக்ஷன்ல 7 2/9 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டினாமினேட்டர்ல இருக்க நம்பரையும் ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணா 7 9s 63யா? அந்த 63யை நியூமரேட்டர்ல இருக்க 2வோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 65. இப்போ நமக்கு நியூமரேட்டர் நம்பர் கிடைச்சாச்சு 65. டினாமினேட்டர்ல சேம் நம்பரையே போட்டுக்கலாம். அதாவது மிக்சர் ஃப்ராக்ஷன்ல இருக்க டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரையே நம்ம டினாமினேட்டர்ல போட்டுக்கலாம். என்ன நம்பர் இருக்கு? 9 இருக்கு இல்லைங்களா? அந்த 9ஐ இதுலயும் கீழே போட்டு. இப்போ நம்ம கிடைச்சிருக்க ஆன்சர் 65/9. இந்த மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல இருந்து மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கும் மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கும் கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா நம்மளால ஈஸியா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.